நீங்க வந்து பேப்பர் வாங்குறீங்க. வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சம்டைம்ஸ் பிளாங்க் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா, ஜென்ரலாவே இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தர் உட்கார்றாங்க அப்படின்னா கூட, சம்டைம்ஸ் அந்த பேப்பர் வாங்கும்போது நம்மளே அறியாம ஒரு பயம் வந்துரும். அந்த பயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஸ்டினையே நம்ம சரியா படிக்க மாட்டோம். அதனால ப்ளீஸ் எப்பவுமே நீங்க கொஸ்டின் பேப்பரை வாங்குறீங்க அப்படின்னா, கொஸ்டினை 1க்கு 2 வாட்டி திருப்பி படித்து பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எந்தளவுக்கு படிக்கிறோமோ, கொஸ்டினை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் ஆன்சரை டெலிவர் பண்ண முடியும். நம்ம ஒரு பதட்டத்தில் அந்த கொஸ்டினை சரியாக படிக்காமல் ஏதோ படிச்சிருக்கேன், இது அந்த வேர்டெல்லாம் மட்டும் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸை படிச்சுட்டு இது நான் படித்த கொஸ்டின் தான் அப்படிங்கிற மாதிரி டெலிவர் பண்ணிடுவோம். அதனால பதட்டத்தில் அதை பண்ணாமல் 1க்கு 2 வாட்டி அந்த கொஸ்டினை படிங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மைண்ட் மேப்போடு அதை லிங்க் பண்ணி இது கரெக்டு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுத ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி பதட்டப்பட்டு எழுதிட ஆரம்பிக்காதீங்க.